வணக்கம் நண்பர்களே. ஆட்டோமொபைல் சேஃப்டி சம்மந்தமாக ஒரு சப்ஜெக்டை டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஒரு சில நண்பர்களும் எனக்கு ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த விஷயம் சம்மந்தமாக ஒரு வீடியோ போடுங்கன்னு. சரி, நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கமர்ஷியல் கார்ஸ், அதாவது இந்த எல்லோ போர்டு வாகனங்கள், இதில் வைக்கக்கூடிய இந்த ஸ்பீட் லிமிட், இதை பற்றி தான். உங்களுக்கே தெரியும், இந்த எல்லோ போர்டு வாகனங்கள் இதிலலாம் இப்போதைக்கு 80 ஸ்பீட் லிமிட், மேக்ஸிமம் ஸ்பீட் லிமிட்டாக வச்சுருக்காங்க. 2017 சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க ஒரு ரூல் ஃபிக்ஸ் பண்ணாங்க. கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ், ட்ரக்ஸ், பஸ், கார்ஸ் இது எல்லாத்துக்குமே ஸ்பீட் லிமிட்டை நம்ம வைக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் காராக இருந்தாலும் அது கமர்ஷியல் வாகனமாக இருந்தாலும், அதாவது எல்லோ போர்டு வாகனமாக இருந்தால் அதுக்கு ஸ்பீட் லிமிட் வைக்கணும் அப்படின்னு அவங்க கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த ஸ்பீட் லிமிட் இன்னைக்கு தேதியில் 80 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல்ஸ் ஓவரால் என்ன கைட்லைன்ஸ் ஸ்பீட் லிமிட்டுக்கு அளிச்சிருக்குன்னா, கார்ஸ் பொறுத்தவரை இந்த கார்ஸை எந்த கிளாசிஃபிகேஷன் வைக்கிறாங்கன்னா M1 கேட்டகரி ஆஃப் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு வைக்கிறாங்க. M1 அப்படின்னு சொல்லக்கூடியது சிறிய ரக பேசஞ்சர் வாகனங்கள், இந்த 8 சீட்டுக்கும் உள்ளே இருக்கக்கூடிய வாகனங்கள். இதில் மெயினாக கார் தான் வரும், எல்லா ரக காரும் அதுக்குள்ளே வந்துடும். SUV முதற்கொண்டு இந்த கார்ஸ் தான் இவங்க M1 வைக்கிறாங்க. இதனுடைய மேக்ஸிமம் ஸ்பீட் லிமிட் என்ன கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்குன்னா 120 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. எக்ஸ்பிரஸ் ஹைவேல போனால் 120, மற்ற ஹைவேஸில் ஜென்ரலாக போனால் 100. இதுதான் இதனுடைய ஸ்பீட் லிமிட். சின்ன கார், ஒரு ஆல்டோவில் ஆரம்பித்து பெரிய கார், ஒரு இம்போர்ட்டட் கார் வரைக்கும், இந்த ஃபோர்டு SUV வரைக்கும் இதுதான் ஸ்பீட் லிமிட் இந்தியாவுக்குள்ள. ஆனால் கமர்ஷியல் காராக இருந்தால், கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஸ்பீட் லிமிட் 80 தான் வைக்கணும். அப்போ எல்லோ போர்ட் போட்டு ஓட்டினா 80 தான் ஸ்பீட் லிமிட்டாக ஃபிக்ஸ் பண்ணணும்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லுது. சரி, இதில் என்னங்க பிரச்சனை? 80 ஸ்பீட் லிமிட் வச்சா நல்லது தானே, சேஃப் அப்படின்னு நீங்கள் ஒரு வேளை சொல்லலாம். இதில் சேஃப்டி இருந்தாலும் இதில் ப்ராக்டிக்கலாக நிறைய பிரச்சனை இருக்குது. சொல்லப்போனால் இதுலேயுமே ஒரு சேஃப்டி ப்ராப்ளமே இருக்குது. இப்போ இந்த ஸ்பீட் லிமிட்டை 80 ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ 80 இந்த கார் போயிட்டுருக்கு, இந்த எல்லோ போர்டு வாகனங்கள்லாம் போகுதுன்னு எங்கள் ஹைவேல. இந்த எல்லோ போர்டு வாகனங்களோடு சேர்த்து மற்ற வாகனமும் போகும், பஸ்ஸு போவோம், ட்ரக்கு போவோம், மற்ற லோடு வண்டியும் போகும். இந்த வாகனங்களோட ஸ்பீட் லிமிட்டும் 80 இருக்குது. அப்போது ஒரு கார் ஒரு சிறிய வாகனம். இப்போ இதனோட ஸ்பீடும் 80, பஸ்ஸு, ட்ரக்ஸ் இதனுடைய ஸ்பீட் லிமிட்டும் பார்த்தீங்கன்னா இதை விட அதிகமாக இருக்குது. பஸ்ஸினுடைய ஸ்பீட் லிமிட் 90 ஆப்ரேட் பண்ணுவாங்க ஹைவேஸில், ஜென்ரலாக எக்ஸ்பிரஸ் ஹைவேஸில் 100. அப்போ இந்த காரை விட பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பஸ்ஸு வேகமாக போகுது, ஓவர்டேக் பண்ணுது. அப்போ இந்த இடத்துல காரை விட பெரிய வாகனங்கள் இந்த காரை முந்திக்கிட்டு போகும், திடீர்னு உள்ளே வரும், ரேஷாக டிரைவ் பண்ணுவாங்க. அப்போ இந்த கார் டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆபத்து இருக்குது. அவரால் ஓவர்டேக் பண்ண முடியாது, லேனை மாற முடியாது, எவேட் பண்ண முடியாது, ஒரு ஆக்சிடென்ட் வரப்போனா எஸ்கேப் ஆக முடியாது. இந்த ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருக்குது. அப்போ அந்த சிறிய காரோடு சேர்ந்து லாரி, ட்ரக் எல்லாமே வேகமாக போகும்பொழுது இந்த காருக்கு சேஃப்டி இல்லாமல் போகுது. இன்னொரு விஷயம், சிறிய ரக இந்த லோடு வாகனங்களும் இருக்குது. அசோக் லேலண்ட், தோஸ்த், இந்த இன்ட்ரா, இந்த மாதிரி வாகனங்களும் இருக்குது. இதனுடைய ஸ்பீட் லிமிட் 80 தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதனுடைய பிக்கப் ஆக்சிலரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். சாதாரண காரை விட இதனுடைய ஆக்சிலரேஷன் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த சிறிய வாகனமும் காரை முந்திக்கிட்டு போவோம், திடீர்னு ஓவர்டேக் பண்ணுவாங்க, லேன் மாறுவாங்க, உள்ளே இப்படி இந்த மாதிரி லேனை மாறி போவாங்க. அப்போ இதனால் காருக்கு ஆபத்து. இந்த கார் டிரைவரால் திடீர்னு ஆக்சிலேட் பண்ண முடியாது, இந்த வாகனத்தை ஓவர்டேக் பண்ணி எஸ்கேப் ஆக முடியாது. அப்போ இதுலேயும் ஒரு சேஃப்டி ப்ராப்ளம் இருக்குது. அப்போ இந்த சேஃப்டிக்காக வைக்கப்பட்ட அந்த ஸ்பீட் லிமிட்டு ஆக்சிடெண்ட்டை உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் இந்த காரில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. காரில் சிறிய கார், ஆல்டோவிலேருந்து ஒரு SUV வரைக்கும் இந்த M1 இது கீழே தான் வரும். இந்த காருக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இன்ஜின் பார்த்தீங்கன்னா வேரியண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ இன்ஜின் அவுட்புட் மாறும். ஆல்டோவில் அதனுடைய இன்ஜின் பவர் ரொம்ப கம்மி, SUV-னுடைய இன்ஜின் பவர் ரொம்ப அதிகம். அப்போ இந்த காருக்குள்ளேயே நிறைய வேரியண்ட் இருக்குது. அப்போ ஒரே ஸ்பீட் லிமிட் வைக்கிறதுனால சிறிய காராக இருந்தால் ஆக்சலரேஷன் ரொம்ப அடி வாங்கிடும். இந்த கார் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆபத்து சூழ்நிலைகளில் ஆக்சிடென்ட் பண்ண முடியாத நிலைமைக்கு போயிடும். அதுவும் பேசஞ்சர் அதிகமாக இருந்தாங்க, 5 பேர் மொத்தம் இருந்தாங்கன்னா டிரைவரையும் சேர்த்து ஆபத்து நேரங்களில் ஆக்சிடென்ட் செய்ய முடியாத ஒரு நிலை உண்டாயிடும். அதே போல் இப்போ ஒரு மலையில் போயிட்டுருக்கு, அந்த மலையில் ஏதோ ஸ்ட்ரக் ஆகிடுதுன்னா அந்த மேட்டில் ஏறி வரவே முடியாமல் போயிடும். ஏன் காரணம்னா இந்த ஸ்பீட் லிமிட், இந்த ஸ்பீட் லிமிட்டே ஒரு ஆபத்தில் போய் முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போ இருக்குது. அது இல்லாமல் இப்போ இந்தியாவில் ஹைவேஸ்லாம் நல்லா இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. 4 லேன் 6 லேன் ஹைவேஸ் வந்துருச்சு, எக்ஸ்பிரஸ் ஹைவேஸ் வந்துருச்சு. அப்போ இந்த ஹைவேஸ்லேயும் இந்த பேசஞ்சர் கார்ஸ் எல்லாம் 80 தான் போகணும், இந்த எல்லோ போர்டு வண்டிகள் 80 தான் போகணும்னு ஃபிக்ஸ் பண்ணுறது ஒரு லாஜிக்கான விஷயம் கிடையாது. இதையும் நம்ம மைண்டில் எடுத்துக்கணும். 2 வருடம் முன்னாடி டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் நிதின் கட்கரி அவரே நான் சொன்ன விஷயத்த சொன்னார். இந்த வெஹிக்கிள்ஸ்க்கு 80 லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது சரியான ஒன்று கிடையாது.
ஏன்னா இப்போ ஹைவேஸ்லாம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இன்னும் 80ல் வைக்கிறது வந்து சரியான விஷயம் கிடையாது. ஏன்னா அந்த ஸ்பீட் லிமிட்டால் மட்டுமே ஆக்சிடென்ட்ஸ் வந்து நடக்கிறது கிடையாது. இதை தாண்டி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதுவும் கார்ஸ்க்கு ஸ்பீட் லிமிட்டை 80ல் வைக்கிறது சரியான ஒன்று கிடையாதுன்னு அவரே ஒத்துக்கிட்டாரு. இந்த சட்டத்தை மாற்றி அமைக்கிறோன்னு சொன்னார். ஆனால் இன்னைக்கு தேதி வரைக்கும் அந்த சட்டத்தை மாற்றலை. இந்த ஸ்பீட் லிமிட் எல்லோ போர்டு வாகனங்களுக்கு அப்படியே தான் இருக்குது. இப்போ இந்த கமர்ஷியல் கார்ஸ்க்கு மட்டும் இவங்க ஏன் வைக்கிறாங்க? அதில் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்குது. ஏன்னா இந்த வாகனங்கள்லாம் வணிக ரீதியாக செயல்படக்கூடியது, ப்ராஃபிட் மோட்டிவில் இவங்க செயல்படுவாங்க. ஸோ பேசஞ்சர் சேஃப்டியை கொஞ்சம் பேக்கில் இவங்க கவனிக்காமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம பர்சனல் கார்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த கார்ஸ்க்கு ஸ்பீட் லிமிட்டை ரெடியூஸ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு லாஜிக் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனாலுமே சொந்த வாகனத்தை ஓட்டக்கூடிய டிரைவர் எப்பயுமே சரியாக தான் ஓட்டுவார், இல்லை அந்த எல்லோ போர்டு வாகனத்தினுடைய டிரைவர் வந்து ஓட்ட மாட்டார்னு ஏதாவது இருக்கா? அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஜென்ரலாக சொல்ல போனால் பர்சனல் காரை ஓட்டுறவங்களோட இந்த எல்லோ போர்டு வாகனங்களை ஓட்டுற டிரைவர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருப்பாங்க, ஸ்கில்டாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய வேலையே அந்த வாகனத்தை ஓட்டுறது தான். அது இல்லாமல் நிறைய ஆக்சிடென்ட்ஸில் இந்த பர்சனல் கார்ஸ் தான் அதிகமாக ஆக்சிடென்ட்ஸ் உள்ளாகும். ஒருத்தர் ரொம்ப ரிச்சாக இருப்பார், நிறையா அவர் வந்து செலவு பண்ணி ஒரு எஸ்யூவி வாங்குவார். அந்த எஸ்யூவி பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் எஸ்யூவியாக இருக்கும், அதோட வேகம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி எஸ்யூவிஸ் தான் நிறைய இடத்துல ஆக்சிடென்ட்ஸை உருவாக்குது. பிடி வாகனங்களை விட, எல்லோ போர்டு வாகனங்களை விட இந்த பர்சனல் கார்ஸ் தான் நிறைய இடத்துல ஆக்சிடென்ட்ஸ் சொல்லப்போனால் உருவாக்குது. ஸோ இந்த வாகனங்களை ஓட்டுறவங்களே நிறைய பேர் சரியாக ஓட்டுறதில்ல, லேன் டிசிப்ளின் ஃபாலோ பண்ணுறதில்ல, ரேஷாக ஓட்டுறாங்க, ஹை ஸ்பீடில் ஓட்டுறாங்க. அப்போது இதில் நிறைய பேர் எஜுகேட்டடாகவும் இருக்காங்க. அப்போ இதில் பர்சனல் வெஹிக்கிள்ஸ்க்கும் இந்த எல்லோ போர்டு வாகனங்களுக்கும் ஒரு டிஸ்டிங்ஷனை அவங்க எடுத்துகிட்டு வர்றது ஒரு லாஜிக்கல் பேசிஸில் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஒருவேளை இந்த மாதிரி ஸ்பீட் லிமிட்டை அவங்க டிஸ்டிங்ஷன் கொண்டு வந்தாங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்டடி பண்ணணும், அவங்க ஒரு சர்வே நடத்திருக்கணும். இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் தான் அதிகமாக ஆக்சிடென்ட் ஆகுது, ஒருவேளை இந்த டிரைவர்ஸ் தான் அதிகமாக மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படின்ற ஏதாவது அப்ஜெக்டிவ் ஸ்டடி இருக்கணும், டேட்டா இருக்கணும். அந்த டேட்டா வச்சு வேணால் இவங்க அந்த ஸ்பீட் லிமிட்டை இவங்க ரெடியூஸ் பண்ணணும். மற்றபடி ஓவராலாக ஒரு ஜென்ரலைசேஷனை வச்சு இந்த மாதிரி ஸ்பீட் லிமிட்டை டிஃப்ரெண்ட்டாக வைக்கிறது வந்து சரியானது இல்லை அப்படின்னு தான் நான் சொல்வேன். இதில் ஒரு அரசியலுமே இருக்குது, இதில் ஒரு எக்கனாமிக்ஸும் இருக்குது. இப்போ பர்சனல் வெஹிக்கிள்ஸ்னுடைய ஸ்பீட் லிமிட்டையும் கமர்ஷியல் கார்ஸுடைய ஸ்பீட் லிமிட்டையும் ஒன்றா வைக்கிறாங்கன்னு வைங்க. ஒருத்தர் வந்து ஒரு எஸ்யூவி வாங்குறாருங்க, வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணுறாரு, 1 கோடி ரூபாய்க்கு ஒரு எஸ்யூவி வாங்குறாரு. அந்த எஸ்யூவினுடைய ஸ்பீட் லிமிட் 120 தான் ஃபிக்ஸ் பண்ணால் அவர் வந்து ஒத்துப்பாரா? அவர் அதை வாங்குறதே அந்த லக்ஸுரிக்காக தான் வாங்குறாரு, த்ரில்லுக்காக தான் வாங்குறாரு, ஹை ஸ்பீடில் ஓட்ட போகிறாரு, ஆக்சிலேட் பண்ணி இது பண்ணுறதுக்காக தான் அது வாங்குறாரு. அப்போ இந்த வாகனத்துக்கும் எல்லா வாகனத்துக்கும் ஒரே ஸ்பீட் லிமிட்டை வச்சா இந்த கார்ஸுடைய சேல்ஸ் எல்லாம் இல்லாமல் போயிடும். ஸோ இதில் ஒரு அரசியலுமே இருக்குது. அதனால தான் கவர்மெண்ட் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீட் லிமிட்டை யூனிஃபார்மாக வைக்கிறது ஹெசிடேட் பண்ணுது. அந்த காரணத்தினால தான் பர்சனல் யூஸ் கார்ஸ்க்கெல்லாம் இந்த M1 இது கீழே ஸ்பீட் லிமிட்டை 120 வச்சுருக்காங்க எக்ஸ்பிரஸ் ஹைவேல. இதிலே நிறைய கார்ஸில் இதை வந்து ஃபாலோ பண்ணுறதில்ல. ஸோ சொந்தமாக ஒருத்தர் கார் வச்சுருக்காருன்னா அவர் ரொம்ப ஹை ஸ்பீட்லேயும் போகிறாங்க, 140 150 இந்த மாதிரி போயிட்டுருக்காங்க. நிறைய பேர் இந்த ரூலையுமே ஃபாலோ பண்ணுறதில்ல. 120 தான் மேக்ஸிமம் ஸ்பீட் லிமிட் இது வந்து அரசு சொல்லுது. ஆனால் சொந்த காரை நான் வச்சுக்கிட்டு இருந்தா நான் ஸ்பீட் கவர்னரை வைக்கணும், இதை நாங்கள் வெரிஃபை பண்ணுவோன்னு கவர்மெண்ட் சொல்லலை. ஸ்பீட் லிமிட்டை மட்டும்தான் சொல்லியதே தவிர ஸ்பீட் கவர்னரை வச்சாகணும் வைக்கலாம் குற்றம்னு கவர்மெண்ட் சொல்லலை. அப்போ சொந்த காரை நான் வச்சுட்டு தான் எவ்வளோ வேகமாக நான் போகலாம், நான் ஆக்ஷன் கூட பண்ணலாம். ஆனால் ஒருத்தர் எல்லோ போர்டு வாகனத்தை வச்சுருந்தா அவர் ஸ்பீட் கவர்னரே வச்சாகணும், 80ல் தான் ஸ்பீட் அவர் ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். அப்போ இந்த மாதிரி ஒரு ரூல் வந்து இருக்கிறது வந்து சரியில்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்போ சட்டம்னு ஒன்று இருந்தால் அந்த சட்டம் எடுத்துகிட்டு வர்றதுக்கான பின்னாடி இருக்கக்கூடிய அந்த லாஜிக், அந்த ரேஷ்னல் பார்த்தீங்கன்னா ஒரு அறிவுபூர்வமானதாக இருக்கணும். அது வந்து ஒரு டிக்டேட்டோரியலாக இருக்கக்கூடாது, நான் சொல்லுவேன் நீ செஞ்சிடணும்னு இருக்கக்கூடாது. அப்போது நான் இது வரைக்கும் சொன்ன இந்த பாயிண்ட்ஸை மனதில் வச்சுக்கிட்டு கவர்மெண்ட் இனிமேலாவது இந்த கமர்ஷியல் கார்ஸ் இருக்கக்கூடிய ஸ்பீட் லிமிட்டை ரைஸ் பண்ணணும். 80லேருந்து ரைஸ் பண்ணி குறைஞ்சது ஒரு 100ல் வைக்கலாம். 100ங்கிறது ஒரு நியாயமான ஒரு விஷயம். 80ங்கிறது நான் சொன்னது போல் இந்த ஸ்பீட் லிமிட் ரொம்ப கம்மி. இந்த 80 ஸ்பீட் லிமிட்டாலேயே நிறைய ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. டிரைவர்ஸ்க்கு இது மிகப்பெரிய வேதனையாக இருக்குது. அதனால் இனிமேலாவது நான் சொன்ன இந்த விஷயத்தில் கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நன்றி.